திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீருந்தடி பொருந்த கை தொழ. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீருந்தடி பொருந்த கை தொழ. கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளினுடைய பரம கருணையினாலே இந்த நாள் நமக்கு இனிய நாளாக அமைந்திருக்கிறது. நற்றுணையாவது நமச்சிவாயவே என்ற தலைப்பின் கீழ் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். ஐந்தெழுத்து மந்திரம் என்று சிறப்பாக பேசப்படுகின்ற, சைவ சமயத்தினுடைய உயிராக விளங்குகின்ற தத்துவத்தை பற்றி நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். முதலில் ஒரு தெளிவை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சமய இலக்கியங்களை படிக்கும் பொழுது நமக்கு தெளிவுக்கு பதில் சந்தேகங்கள் அதிகம் எழும். நமசிவாயவா நமச்சிவாயவா? சில பேர் நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படி படிப்பாங்க. ஆனா புத்தகத்தில் என்ன போட்டிருக்கோம்? நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. எது சரி? இப்போ ஒரு கேள்வி அங்கேயே எழு. முதல் வரியிலே சந்தேகம். அப்ப அதை நம்ம முதல்ல தெளிவுபடுத்திக்கிட்டா தான் நாதன் தாழ் வாழ்கைக்கே போகணும். முதல்ல நமச்சிவாய என்ற சொல்லிலேயே நமக்கு சந்தேகம் எழுந்து விட்டால் சமயத்துறையில் அந்த சந்தேகத்தை நாம் வளரவிடக்கூடாது. இதற்கு தெளிவாக நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் பதில் சொல்கிறார்கள். இறைவனுடைய திருநாமமாக நாம் ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லும் பொழுது நமச்சிவாய வாழ்க என்று சொல்ல வேண்டும். அது ஐந்தெழுத்து மந்திரமாக தியானிக்கும் பொழுது நமசிவாய. அங்க ஐந்தெழுத்து மந்திரம், அங்க ஒரு கூடுதலா ஒரு எழுத்தை சேர்க்கக்கூடாது. எனவே இறைவனுடைய திருநாமமாக நாம் சொல்லும் பொழுது நமச்சிவாய வாழ்க. ஏன்னா மந்திரத்தை வாழ்கன்னு யாரும் வாழ்த்த மாட்டாங்க. மந்திரத்தை வாழ்த்துறதுக்கு யாருக்கும் என்ன இல்லை, உரிமை கிடையாது. ஆனால் இறைவன் திருநாமத்தை நாம் வாழ்த்தலாம். அத மாணிக்க வாசகர் நமக்கு சொல்லுகிறார். ஓருருவம் ஒரு நாமம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேனும் கொட்டோமும். ஒரு நாமம் இல்லை அவனுக்கு, ஒரு உருவம் இல்லை அவனுக்கு. ஆனால் 1000 திருநாமங்களால் அவன் என்ன பண்ணலாம்? நம்ம அர்ச்சிக்கலாம். இறைவனுக்கு 3 வடிவங்கள் உண்டு. வேக வடிவம், இப்ப பைரவர் இருக்கிறார், அவர் வேக வடிவம். யோக வடிவம், தெற்கு முகமாக தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருக்கிறார், அவர் யோக வடிவம். மூன்றாவதாக போக வடிவம். இந்த போக வடிவம் என்பதுதான் எல்லா திருக்கோவில்களிலும் திருக்கல்யாண மூர்த்தியாக, நம்முடைய முருகப்பெருமானாக, உமாமகேஸ்வரராக, சோமாஸ்கந்தராக, தியாகராசராக ஒவ்வொரு கோவிலிலும் இருக்கக்கூடிய அந்த வடிவங்களுக்கு என்ன பேர்னா போக வடிவம். போகம்னா இன்பம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவார், பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகம் திருவும் புணர்ப்பானை. கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. இன்பம் நாம தேடி போனா தள்ளி போகும். நல்லா கவனிக்கணும். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை. பொன் இந்த உலகத்துக்கு தேவை, மெய்ப்பொருள் அந்த உலகத்திற்கு தேவை. அந்த உலகம்னா எது? வீடு பேரு முக்தி அடைவதற்கு மெய்ப்பொருள் தேவை. அப்ப பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை கொடுக்கிறான். போகமும் திருவும் புணர்ப்பானை கொண்டு வந்து சேர்ப்பான். கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்க்கிறான். அந்த இறைவன் போக வடிவமாக இருந்து நமக்கு போகத்தை தருகிறான். இது சைவ சித்தாந்தம். இறைவன் இந்த உயிருக்கு 4 கருணை செய்கிறான். தனு கரண புவன போகம். தனு இந்த உடம்ப கொடுக்கிறான். கரணம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய 4 அந்த கரணங்கள், அகச் செயல்பாட்டு கருவிகள்னு சொல்லுவோம். அது அடுத்தது புவனம். இந்த உலகம் என்கின்ற ஒரு மேடையை நமக்கு தருகிறான். நாம்
பிள்ளையாக நடித்துக் கொண்டிருக்கிறோம், தாயாக நடித்துக் கொண்டிருக்கிறோம், சித்தப்பாவாக நடித்துக் கொண்டிருக்கிறோம், மாமனாக மாமியாக ஒவ்வொன்றும் நாம் நடித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஒருவர் ஒரு பெயரிட்டு சொன்னா அந்த பெயர்ல தான் எல்லாரும் கூப்பிடணும், அதுதான் நிலையானது. ஆனால் ஒரே நபர் பலருக்கும் பல உறவு முறைகளில் பல்வேறு பெயர்களை கொள்ளுவது போல இறைவன் போக வடிவமாக நமக்கெல்லாம் எளிவந்த பிரானாக பல்வேறு வடிவங்களில் பல்வேறு திருநாமங்களில் காட்சி தருகிறான். எனவே தனு கரண புவன போகத்தை தருவதற்காக போக வடிவம் கொள்ளுகிறான் பெருமான். அப்படிப்பட்ட போக வடிவமாக இருக்கக்கூடிய பெருமானை வாழ்த்தும் பொழுது நமச்சிவாய வாழ். சரி, இப்ப அடுத்து ஒரு கேள்வி வருது. கேள்விதான் வந்துகிட்டே இருக்குமே. ஐந்தெழுத்து மந்திரம் என்று நம்ம சொல்லும் பொழுது நமசிவாயன்னு சொல்லணுமா, சிவாய நமன்னு சொல்லணுமா? ஏன்னா நமச்சிவாய நமசிவாயில குழப்பத்தை தீர்த்தோம்னா அடுத்த குழப்பம் வரும். சிவாய நம சரியா, நமசிவாய சரியா? இதுல நம பின்னாடி இருக்கு, அதுல நம முன்னாடி இருக்கு. பஞ்சாட்சரத்துல 5 வகை உண்டு. 5 வகை உண்டு. நமசிவாய, சிவாய நம, சிவாய சிவ, சிவ சிவ, சி சிவ சி. இந்த 5ம் நமக்கு பஞ்சாட்சர வடிவங்கள்ல அந்த ஒவ்வொரு பரிபக்குவ நிலைக்கு ஏற்றார்வாறு அந்தந்த ஆன்மாக்களுடைய அனுபவத்திற்கு ஏற்றவாறு அதை உச்சரிக்கணும். இப்ப நமக்கு உலகியல்ல இருக்கிறோம். இந்த தொண்டைக்கு வெந்நீர் தேவைப்படுது. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா டீ கொடுத்தா தேவலான்னு தோணும். பேசுறவருக்கு மட்டும் இல்ல, கேட்கறவங்களுக்கு முக்கியமா கொடுக்கணும். இந்த காலத்துல பேசுறவங்களுக்கு கொடுக்கறத விட பேச்ச கேட்கறவங்களுக்கு தான் டீ பிஸ்கெட் ரொம்ப முக்கியம். ஏன்னா பேசுறவர் போக வடிவத்தில் இருப்பார், கேட்கறவங்க யோக வடிவத்தில் இருப்பாங்க. நீங்க பார்த்திருக்கலாம் பல கூட்டங்கள்ல, இல்லையா? அவர் பாட்டு நல்ல இது ரொம்ப ஆழமான கருத்து, இது ரொம்ப அகலமான கருத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவார். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே யோக வடிவத்தில் இருப்பாங்க, இல்லையா? அதனால இன்னைக்கு கேட்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார், கற்றல் கேட்டல் உடையார் பெரியார். யார் பெரியவர்கள் ஞானசம்பந்தர் கேட்டா படிச்சவங்களா? அவங்க மட்டும் இல்லப்பா, படிச்சவங்க சொல்றதை கேட்கறதுக்கு 4 பேர் இருக்கான் பார், அவனும் பெரியவன் சொல்றார். இல்லைன்னா யாருக்கு சொல்றது? நான் பஸ்ல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னா அவருக்கு சொல்லிக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவான். யார் கேட்பா? டிரைவர்கிட்ட போய் நற்றுணையாவது நமச்சிவாயவேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, டிரைவர் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு துணையா வரணும்னு நினைச்சுக்கோங்க, முதல்ல நமசிவாய வர்றது அப்புறம் வருவாரு, இல்லையா? அப்ப கேட்பதற்கு இருக்கும் பொழுதுதான் ஒரு சொல் மந்திர சொல்லாக போகிறது. மந்திரம் உபதேசம் பண்ணாதான் மந்திரம், இல்லைன்னா அது வெறும் எழுத்து. மந்திரம் எப்பொழுது மந்திரமாக ஆகிறது? இன்னொருவருக்கு சொல்லும் பொழுது. ராமானுஜரை பத்தி உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல நான் சொல்லணும். 10ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய சமய புரட்சி செய்தவர் மகான் ராமானுஜர். அவர் திருக்கோட்டியூர் நம்பி அப்படிங்கிறவர்கிட்ட சீடரா போனார். திருக்கோட்டியூர் நம்பி, திருக்கோஷ்டிங்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு திருத்தலம், வைணவ தலம். அங்க போன பொழுது திருக்கோட்டியூர் வீடு உள்பக்கம் தாளிட்டு இருந்தது. தட்னர் உள்ளிருந்து, யாரு? நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன், நாளைக்கு வா. போயிட்டார். மறுநாள் வந்தார், கதவை தட்டினார். யாரு? நான் தான் ராமானுஜன் வந்திருக்கிறேன், நாளைக்கு வா. இப்படியே போயிட்டு போயிட்டு வரார். பல முறை சென்று வந்த உடனே திருப்பி தட்டுறார். அடியேன் தங்கள் தாசன் ராமானுஜன் வந்திருக்கிறேன், கதவு திறந்திருக்கு, உள்ள வந்தார். உபதேசம் யாருக்கு பண்ணணும்னா, ஆணவம் இருக்கிறவரையும் உபதேசம் மண்டையில ஏறாது. ஆணவம் இருக்கிறவரையும் உபதேசம் நம்முடைய தலையில் ஏறாது. அடியேன் தங்களுடைய தாசன் ராமானுசன் வந்திருக்கிறேன் சொன்ன உடனே கதவு திறந்திருக்கிறதுன்னு சொன்னார். உள்ள போன உடனே பிரம்ம மந்திரத்தை உபதேசம் பண்றார். யாருக்கு? ராமானுஜருக்கு. அப்ப ராமானுஜர் கேட்டு புலகாங்கித அடைந்து மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது திருக்கோட்டியூர் நம்பி ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இந்த மந்திரம் உன்னை போல பக்குவம் உடையவனுக்கு மட்டும்தான் சொல்லணும். இத பக்குவம் இல்லாதவருக்கு நீ சொன்னீன்னா அவங்க முக்தி அடைஞ்சிருவாங்க, நீ நரகத்துக்கு போயிடுவ. மந்திரம் எவ்வளவு பெரிய உயர்வான மந்திரம், அவன் முக்தி அடைஞ்சிருவான், ஆனா நீ என்ன பண்ணுவ? நரகத்துக்கு போயிடுவேன்னார். அந்த கன நேரத்தில் ராமானுஜர் புறப்பட்டு கோபுரத்து மேல ஏறி நின்று இந்த மந்திரத்தை சொல்லிட்டார். எல்லாரையும் கூப்பிட்டு. திருக்கோட்டியூர் நம்பிக்கு கோபம்னா கோபம், சொல்லி வாய முடல, இவர் போய் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி கோபத்தோடு திருக்கோட்டியூர் நம்பி ராமானுஜரை கேட்கிறார். உடனே சொன்னார், இவ்வளவு பேர் சொர்க்கத்திற்கு போவதற்கு நான் ஒருவன் நரகத்திற்கு போவதற்கு தயாராக இருக்கிறேன். என மந்திரம் அடுத்தவர்களுக்கு பயன்படும். அதனால திருவாசகம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என்று தொடங்குது. அப்ப மந்திரம் என்பது நமசிவாய என்ற மந்திரத்தை
பெருமானுடைய திருநாமமாக இச்சி என்ற ஒரு மெய்யெழுத்தை சேர்த்து அனைவருக்கும் சொல்லணும்னு நினைச்சாரு பாருங்க மாணிக்கவாசகர். உபதேசம் பண்ணணும். ஏன்னா அவருக்கு கிடைச்ச மந்திரம் அந்த மந்திரம். அவருக்கு பெருமான் சிவாய நமன்னு சொன்னார். ஆனா இப்ப சிவாய நமக்கும் நமசிவாய்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த யகரம் என்று சொல்லுவது உயிர். சைவ சித்தாந்தத்துல யா என்பது உயிர். இந்த உயிர் சிவத்தோடு இருந்துச்சுன்னா அதற்கு ஆணவமல பற்று ஒண்ணும் பண்ணாது. ந ம என்பது மறைப்பாற்றல், ஆணவம். நம சிவாய என்று சொல்லும் போது யகரம் எங்க போகுது? கடைசியில போயிடுது. நான் தாண்டி மா தாண்டி இதெல்லாம் தாண்டி கடைசியில யகரம் போயிடுது. அப்ப ஆணவத்தின் பால் இந்த உயிர் என்ன ஆயிடுது? பற்று கொண்டு விடுகிறது. சிவத்தை அடுத்து இந்த யகரம் வரும் பொழுது அது ரொம்ப பாதுகாப்போடு இருக்கிறது. எனவே முதல்ல எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு இனிப்பை காட்டி கசப்பு மருந்தை நாம் ஊட்டுகிறோமோ, அதுபோல நமசிவாய என்ற உலகியல் இன்பத்திற்கான ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த உயிர் பரிபக்குவம் அடைந்ததற்கு பின்னால் சிவாய நம என்ற பக்குவப்பட்ட மந்திரத்தை உபதேசம் பண்றாங்க. இன்னும் சொல்றேன், 5 வயது குழந்தை வரை, இப்பெல்லாம் 2 வயது குழந்தையிலேயே இந்த நடவண்டியெல்லாம் இப்ப 3 வயசு குழந்தைகிட்ட கொடுத்தா கூட வேண்டாங்க. 3 வயசு குழந்தைகிட்ட வாக்கர் கொடுங்க, அது வேணாம், சைக்கிள் வாங்கி கொடுங்க, தெளிவா இருக்குங்க. நாங்கெல்லாம் 10th படிக்கிற வரையுமே அரைக்கால் சட்டை தான் போட்டுட்டு இருந்தோம். மேல் சட்டை காலில் போட்ட கால் சட்டை, இப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எப்பொழுதுமே அந்த கால் சட்டை 2 வருஷம் கழிச்சு போடுற மாதிரியே லூசா தைப்பாங்க. நீங்க பாத்துருக்கலாம். பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாவாடை தைக்கும் போது நடுவில் ஒரு 10 இன்ச்சு வச்சு தைப்பாங்க, பிரிச்சு விடுற மாதிரி. யாருக்காவது பிரிச்சு விட்டு போட்டிருக்காங்களா? கிடையவே கிடையாது. அப்படி ஒரு எண்ணம். நம்ம பிள்ளைங்க அவ்வளவு வேகமா வளர்ந்துருச்சுன்னா ஒரு கால் இந்த சட்டை பத்தாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னே தைப்பாங்க, பாத்துருக்கலாம். இப்பெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் நீங்க பார்க்க முடியாது. 2 வயசு 3 வயசுல ஜீன்ஸ் பேண்ட் இருக்கான்னு கேட்கறான், இல்லைன்னா மூட் அவுட் ஆயிடுறான், பையன் மூட் அவுட் ஆயிடுறான். அப்ப இந்த நடைவண்டின்னு ஒண்ணு உண்டு. அது யாருக்கு தேவை? அந்த நடை பழகுவதற்கு தொடங்குகின்ற குழந்தைக்கு தான் தேவை, இல்லையா? இப்ப நான் தஞ்சாவூர்ல இருந்து நடவண்டியில வந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? நற்றுணையாவது நமச்சிவாயவேன்னு ஆன்மீக சொற்பொழிவுன்னு போட்டிருக்காங்களே, இவர் நடவண்டியில வந்துட்டு இருக்காரு, இவர்கிட்ட நம்ம என்னத்தை பெருசா தெரிஞ்சுக்க போறோம்? சந்தேகப்படுவீங்க. இன்னும் வெயில் தொடங்கலையே, மார்ச்சே பிறக்கல, பிப்ரவரி பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு, குளிரே விடல, இவர் ஏன் இப்படி ஆனாரு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடும். அப்ப நடைவண்டி யாருக்கு தேவை? நடக்க பழகிறவங்களுக்கு. நமசிவாய மந்திரம் தொடக்க நிலையில் ஆன்மீகத்தில் உள்ளவனுக்கு, பக்குவ நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் சிவாய நம. எடுத்தடுப்புல சிவாய நம்ம சொல்லலாமா? எடுத்தடுப்புல சிவாய நம்ம சொல்லலாமா? ஒருத்தர் கேள்வி வருது. நம்ம அப்படியே போயிடலாமே, சிவாய நமக்கு டைரக்டா போயிடலாமங்க. ஏங்க நமசிவாயத்துல இருந்து வரீங்க? என் குழந்தை நடவண்டிலாம் தேவையில்லை, கண்ணுக்குட்டி மாதிரி பிறந்த உடனே நிக்க ஆரம்பிக்கும். கண்ணுக்குட்டி பாத்திருக்கீங்களா? கால் வழுக்கும், பிறந்த உடனே அந்த கண்ணுக்குட்டி நிக்க ஆரம்பிக்கும். எனவே எனக்கு சிவாய நம்ம சொல்லிடலாமே. இல்ல இன்னும் சொல்ல போனா சிவ சிவ சொல்லி நேர சி என்கின்ற மந்திரத்துக்கு நான் நேரடியா போயிடுறேனே அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? ஒருத்தர் கேட்டார், முக்தி அடையணும்னா என்ன வேணும்? ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், முக்தி அடையணும்னா என்ன வேணும் என்கிட்ட கேட்டார் ஒருத்தர். இந்த கோவிலுக்கெல்லாம் எதுக்கு போகணும்? ஞானத்தை அடைந்தால் முக்தி அடையும், அப்புறம் எதுக்கு கோவிலுக்கு வந்து உட்காரணும்? எதுக்கு இந்த புல் பூண்டெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி சரியை, அப்புறம் பாட்டு பாடுற கிரியை, யோகம்லாம் எதுக்கு? ஞானத்தை அடைஞ்சா முக்தி அடைஞ்சிடலாம்ல, வாங்க நான் ஞானத்தை காட்டுறேன்னு சில பேர் கிளம்பி இருக்கிறான். ஞானத்தை காட்டிடுறான் டைரக்டா, குண்டலினி சக்தியை கலப்புறேங்கிறான். எனக்கு புரியல, இது வண்டியா? நின்று போன வண்டியா? ஒரு 5,000 பேர் சேர்ந்து கலப்பிடுவாங்க, பாத்திருக்கீங்களா? வண்டி நின்று போச்சுன்னா கலப்பி, அது மாதிரி குண்டலினி சக்தி இவன் கலப்புறானா? எப்படி கலப்ப முடியும் எனக்கு தெரியல. அப்ப ஞானத்தை நேரடியா அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குன்னா, நான் அடிக்கடி சொல்லுகின்ற உதாரணம் திரும்பவும் சொல்லுகிறேன் தெளிவுபடுத்துவதற்காக. ஒரு கடைக்கு போறோம், உணவகம், ஒரு இட்லி வைக்கிறாங்க, சாப்பிட்டோம், பசி அடங்கல, பகாசுர பசி, இன்னொரு இட்லி கொண்டாயா, சாப்பிடும். 3 4 சாப்பிட்டதுக்கு அப்புறம் பசி அடங்குச்சு. உடனே அந்த கொண்டு வந்து வச்சார் இல்லையா உபசரி, அவரை பிடிச்சி ஒரு அரை பலார்னு, இந்த 4வது இட்லியே எனக்கு முதல்ல வைக்கல, ஏன்னா எனக்கு 4வது இட்லி தான் பசியை சரி பண்ணிச்சு. இந்த 4வது இட்லியை முதல்ல வைக்காம என்ன ஏன் 3 இட்லி கொடுத்து ஏமாத்துனேன்னு நம்ம அவனை கேட்டா அது எவ்வளவு புத்திசாலித்தனமோ, அந்த மாதிரி நான் சரியை வேண்டாம், கிரியை வேண்டாம், யோகம் வேண்டாம், ஞானத்தை கெட்டியா பிடிச்சுக்கிறேன்னு கிளம்பி இருக்கிற கார்பரேட் சாமியார்கள். எனவே இப்ப நமசிவாய மந்திரம் எவ்வளவு முக்கியம். முதல்ல நமக்கு அறிமுகப்படுத்துறார் திருவாசகத்தை, நமசிவாய வாழ்க. இப்ப அவருக்கு என்ன அனுபவம் கிடைச்சது? நானேயும் தவம் செய்தேனும், நானேயும் தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன், தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து
எனதுள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. நானேயோ தவம் செய்தேன்னு சொன்னதுல இருந்தே நான் என்ன பெரிய தவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்ப பெரியவங்க ரொம்ப தவம் செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். பணியுமாம் என்றும் பெருமை. பெருமையா இருக்கிறவன் ரொம்ப பணிவா இருக்கும். இந்த பதர் பாத்தீங்கன்னா அப்படி நிக்கும், அப்படி பார்த்துட்டு இருக்கும் வயல்ல, தூக்கி ரோட்ல கடாசிடுவான். அந்த நெல்மணி அழகா வளைஞ்சி குனிஞ்சு நாணி கோணி பணிவோடு நிக்கும். அதை பக்குவமா அறுத்து கீழே சிந்தாம சிதறாம வீட்டுக்கு எடுத்துட்டு வரும். அதைத்தான் பணியுமாம் என்றும் பெருமை. மாணிக்கவாசகர் சொல்றாருங்க, எனக்கு என்ன பெரிய தகுதி கிடைச்சிருச்சுன்னு ஒரு நாயை தூக்கி யாராச்சும் பல்லக்கில் வச்சு சுமந்துட்டு போவாங்களா, அது மாதிரி எனக்கு முக்தி கொடுக்குறேன்னு சொல்றியப்பா. முக்தி எவ்வளவு பெரியவங்க அடைய வேண்டிய ஒரு பெரிய விஷயம், அதை போய் எனக்கு கொடுக்குறியே. முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவம் ஆக்கி எனையாண்டு அத்தன் எனக்கு அருளியவாறு அருபெறுவார் அச்சோவே. இப்படி சொல்லிட்டு கடைசியில சொல்றார், செம்மை நலம் அறியாத சிதடரொடும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்த முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எமக்கு அருளியவாறு அருபெறுவார் அச்சோ. ஒரு நாய் மாதிரி இருக்கிற சிறியவனாக இருக்கக்கூடிய என்னைய போய் சிவிகையில உட்கார வச்சு உன்னுடைய கருணை எப்பேற்பட்ட கருணை. காகிதம் கரன்சி ஆவது போல, சாதாரண காகிதம் தானே கரன்சி ஆகிறது, அது மாதிரி ஒரு சாதாரண மனித பிரிவியா பிறந்த என்ன தூக்கி முக்தியில உட்கார வச்சு உன்னுடைய பெருமை எத்தகையது அப்படின்னு சொல்ற. எனவே இப்ப நமசிவாய எதற்கு, சிவாய நம எதற்கு? சரி, இதையே 5 எழுத்துல வச்சாங்க, 4ல வச்சா ஆகாதா, இல்ல 3ல வச்சா ஆகாதா, இல்ல அந்தாண்ட போய் சரவண பவன்ற மாதிரி 6 எழுத்து வச்சா ஏன் 5ன்னு வச்சாங்க? இந்த 5க்குரிய சிறப்பை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள போறோம். இந்த 5 சாதாரணமான எண்ணம் இல்லைங்க. சிவபெருமானுடைய முகங்கள் 5: ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். 5 முகங்கள், 4 முகம் 4 திசை, மேல ஒரு முகம் பார்த்து கொண்டிருக்கிறது. 5 முகம். சிவபெருமானுக்கு நிறங்கள் மாணிக்கவாசகர் சொல்றார், நிறங்களோர் 5 5 நிறங்கள். இறைவன் இருக்கக்கூடிய தலங்கள் பஞ்சபூத தலங்கள் 5 தலங்கள்: நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். நிலம் காஞ்சிபுரம், தீ திருவண்ணாமலை, காற்று திருக்காலத்தி, நீர் திருவானைக்கா, ஆகாயம் சிதம்பரம். இப்படி 5 தலங்கள்ல இருக்கிறான். 5 சபைகள்ல பெருமான் ஆடி இருக்கிறான். பஞ்ச சபைகள்: திருவாலங்காடு ரத்தின சபை, குற்றாலம் சித்திர சபை, மதுரை வெள்ளி சபை, நம்முடைய தாமிர சபை திருநெல்வேலி, பொற்சபை சிதம்பரம். 5 சபைகளில் ஆடுகிறான். பெருமானுடைய அபிடேக பொருள்ல மிக உயர்ந்தது எது தெரியுமா? நீ விட்டாச்சு தெரியுமா? ஆணைந்து பஞ்சகவ்வியம். நீ யாரும் பண்றது இல்ல பஞ்சகவ்விய அபிஷேகம். பஞ்சகவ்வியம்னா முதல்ல என்னன்னு தெரியுமா? அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். 1 பங்கு பால், அரை பங்கு தயிர், 1/4 பங்கு நெய், 1/8 பங்கு கோமயம், 1/16 பங்கு கோஜலம். இந்த கோமயம் கோஜலமே நமக்கு பல பேருக்கு தெரியாது. கோமயம்னா பசுவினுடைய சாணம், கோஜலம்னா தான் பசுவினுடைய நீர். இப்படி இந்த விகிதாச்சாரப்படி கலக்கிற இந்த கலவைக்கு பேர் பஞ்சகவ்வியம். ஆவினுக்கு அருங்கலம் அரண் 5 ஆடுதல். பசுவுக்கு எது அழகு அப்படின்னா அதுகிட்டேந்து கிடைக்கிற 5 பொருளை பெருமான் ஆடுவது பசுவுக்கு அழகு. பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அரண் 5 ஆடுதல், கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது. கோட்டம்னா வளைவு, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி நீதி சொல்லக்கூடாதவன், செங்கோல் வளையாம ஆட்சி செய்வது அரசனுக்கு அழகு. நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாய். இந்த நாக்குக்கு எது அழகு? நமச்சிவாயன்னு சொல்றது. இப்ப ரொம்ப அழகா அந்த பஞ்சகவ்வியம் பெருமானுக்கு அபிடேக பொருள்ல மிக சிறந்த பொருள். இப்ப இந்த 5லே சொல்லிட்டு வரோம் பாருங்க. அதுக்கப்புறம் முதல்ல ஞானசம்பந்தர் பாட தொடங்குகிறார். பெருமானுக்கு எல்லாமே 5 செயல் பெருமான் புரிகிறான். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல். அதுவும் 5. படைத்தல், பிரம்மாவாக இருந்து படைக்கிறான், திருமாலாக இருந்து காக்கிறான், ருத்ரனாக இருந்து ஒடுக்குகிறான். சைவத்தில் அழித்தல் கிடையாது, ஒடுக்குதல். ஏன்னா உயிரை ஆக்க முடியாது, எனவே அதை அழிக்க முடியாது. எனவே அவன் ருத்ரனாக இருந்து உயிரை ஒடுக்குகிறான், மகேஸ்வரனாக இருந்து மறைக்கிறான், சதாசிவனாக இருந்து அருளுகின்றான். 5 தொழில் செய்யறான் பெருமான். அங்கு 5 தான் அவனுக்கு. அப்ப ஞானசம்பந்த பெருமான் முதல்ல சீர்காழி தலத்தில் பாட தொடங்கணும். சுந்தரர் இந்தளப்பண்ல பாட போறாரு, நாவுக்கரசர் கொல்லிப்பண்ல பாடுறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பண் பாடினதுக்கு காரணம் உண்டு. திருநாவுக்கரசர் இந்த வயிற்று வலியை கொல்ல வேண்டும்னு பாடினதுனால அந்த பண் கொல்லிப்பண்.
இந்த சங்கீத உலகத்திற்கு முதல் ராகமாக விளங்கக்கூடிய மாய மாளவ கவுளை என்கின்ற ராகத்தை சுந்தரர் இந்தளப்பண் என்ற முதல் பண்ணில் தொடங்கி வைக்கிறார். சுந்தரனுடைய இந்தளப்பண் தான் இன்னைக்கு சங்கீத உலகத்துல மாய மாளவ கவுளைன்னு பாலபாடம் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, அதனுடைய முதல் ராகம். 72 மேலகர்த்தா ராகத்துல முதல் ராகம் எது? சுந்தரர் பாடின இந்தளப்பண். இப்ப ஞானசம்பந்தர் பாடின முதல் பண்ணு எது? நட்டப்பாடை. ஏன் நட்டப்பாடையில பாடணும்? ஒரு கேள்வி வருது. பெருமான் காட்சி கொடுக்கிறான், பெருமாட்டி பால் கொடுக்கிறாள். ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். பெருமான் புறப்பட்டு வந்து கொடுக்கிறான். அப்ப பெருமான் புறப்படும் பொழுது அவனுக்கு வாசிக்கக்கூடிய ராகம் கம்பீர நாட்டிய ராகம். கோவில் திருவிழாக்கள்ல பெருமான் புறப்படும் பொழுது நாதசுர கலைஞர்கள் வாசிக்கக்கூடிய ராகம் கம்பீர நாட்டை. எதுனா நட்டப்பாடை பண், நடைமல்லாரின்னு சொல்லுவாங்க. ஏன் வாசிக்கணும்? ஏன் கல்யாணியில வாசிச்சா ஆகாதா? சண்முக பிரியால வாசிச்சா ஆகாதா? இல்ல சங்கரனுக்கு ஆபரணமாக இருக்கக்கூடிய சங்கராபரணம் வாசிக்க கூடாதா? ஏன் நட்டப்பாடை பண் வாசிக்கிறாங்கன்னா, நட்டப்பாடினுடைய ஸ்வரம் 5. சகமபனி சகமபனி 5. அந்த சகம பணிங்கிற 5 ஸ்வரம் உடைய நட்டப்பாடையை தேர்ந்தெடுக்கிறார் ஞானசம்பந்தர். சரி, அதுக்கு தாளம் எப்படி தெரியுமா? தக்க தக்கிட்ட தா தக்கிட்ட தொம் தக்கிட்ட நம் தக்கிட்ட தாளம். த க த கீட்ட 5, பண்ணுல 5, தாளத்துல 5, எழுத்து தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவன் மதிசூடி 5 5 5 5 உட்கார அந்த வார்த்தை இலக்கணத்துல. நீங்க பாட்டு பாடும்போது தோடுடைய செவியன் அப்படி பாடுறோம், ஆனா இலக்கணம் எப்படின்னா தோடுடைய செவியன் விடை ஏறியோ தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணி தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. 5 5 5 5 மாத்திரையா உட்காரும். மாத்திரைன்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, தமிழ் மாத்திரை அளவு 5 5 5 5. நமக்கு மனுஷனுக்கு அவஸ்தைகள் 5. ஒண்ணு முழிச்சிருக்கிறது அவஸ்தை. ஏன்னா இந்த மாதிரி சொற்பொழிவுலாம் வர கேட்க கூப்பிடுறாங்க அப்படிங்கிறீங்களா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. இன்னொன்னு கனவு, நனவு ஒரு அவஸ்தைன்னா இன்னொன்னு என்னது? கனவு ஒரு அவஸ்தை. நம்ம காண்ற கனவு எல்லாமே கெட்ட கனவாவே இருக்கு. ஏன்னா பாக்குற சீரியல் அப்படி, அதை பார்த்துட்டு நல்ல கனவு வரும்னு எதிர்பார்க்கறது எப்படிங்க? அது நம்ம விதை ஒண்ணு போட்டா சொரம் ஒண்ணா முளைக்கும். நல்லது பார்த்துட்டு படுத்தீங்கன்னா, நல்ல விஷயத்தை கேட்டுட்டு படுத்தீங்கன்னா, நல்ல சங்கீதத்தை கேட்டு படுத்தீங்கன்னா, உங்களுடைய கனவுல நாரதர் வந்து சங்கீதம் பாடுவார், பெருமான் தாண்டவம் ஆடலாம். நனவுல பூரா பண்றது பூரா நம்ம பண்றது அட்டூழியம் இல்லையா? இப்படிதான் நான் ஒரு இடத்துல சொன்னேன், பெண்கள் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப அட்டூழியம் பண்றாங்க அப்படின்னு. என்ன இப்படி சொல்றீங்க? டங் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு சொல்லி சமாளிக்க முடியாது. அட்டூழியம்னா பெண்கள் சமைக்கிறாங்கன்னு அர்த்தம். அட்டுனா சமையல், ஊழியம்னா தொழில். அட்டு ஊழியம் பண்றாங்க அப்படின்னு. தமிழ் எவ்வளவு நம்மளை காப்பாத்தி விடுது பாருங்க. அட்டூழியங்கிறது பிரிச்சுட்டீங்கன்னா பொருள் மாறிடும். அட்டூழியம் ஒரே சொல்லாக்குனீங்கன்னா அது வந்து அக்கிரமம் ஆயிடும். அப்ப நனவுல காண்பதுதான் கனவில் நமக்கு வருகிறது. எனவே 2வது அவத்தை கனவு. அடுத்தது 3வது பாருங்க, உறக்கம். கனவு இருந்தா உறக்கம். நீங்க நினைப்பீங்க உறங்கினாதான் கனவு வருது. எவனுக்கு கனவு வருதோ அவன் உறங்கலன்னு அர்த்தம். ஆங்கிலத்துல சவுண்ட் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அடுத்தவனை எழுப்பி விடுற கொரட்டையை விட்டுட்டே தூங்குறது இல்ல. அது நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறான். சவுண்ட் ஸ்லீப்னா கொரட்டை விட்டுட்டே தூங்குறதுன்னு. சவுண்ட் ஸ்லீப் என்று சொன்னால் நிசப்தமான தூக்கம் என்று பொருள். எப்படி வந்து அந்த அம்மைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் பாக்ஸ்னா பெரியம்மைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தெரியுமா? ஸ்மால் பாக்ஸ் ஆங்கிலத்துல சொல்றது பெரியம்மைன்னு அர்த்தம். அந்த மாதிரி சவுண்ட் ஸ்லீப்னா நிசப்தமாக தூங்குதல். நீங்க தூங்குறதுங்கிறது அவர் தூங்குறாரா இருக்கிறாரா போயிட்டாரான்னு தெரியாத அளவுக்கு தூக்கம். அப்படி ஒரு தூக்கம், அதுதான் உறக்கம். 3வது. 4வது பாருங்க, பேருறக்கம். இதுதான் துரியம்னு சொல்றோம். பேருறக்கம் என்பது துரியம். அதைத்தான் வள்ளற் பெருமான் சொன்னார், பசித்திரு தனித்திரு விழித்திரு சொன்னார். அந்த விழித்திருக்கிறது என்னன்னா, ஆன்மா விழிச்சிட்டு இருக்கும், உடல் தூங்கிட்டு இருக்கும். ஆன்மா விழிப்போடு இருக்கும், அது துரியம். 5வது அவத்தை துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய உயிர்ப்பு அடக்கம். இப்படி 5 அவத்தைகள் உயிருக்கு. 5ன்ற சொல்லுக்கு நான் பொருள் சொல்லிட்டே வரேன். அடுத்து பாருங்க, பெருமான் 5 விதமான மூர்த்தமாக விளங்குறான் கோவில்ல. சாந்தமூர்த்தி, ஆனந்தமூர்த்தி, உக்கிரமூர்த்தி, வசீகரமூர்த்தி, கருணாமூர்த்தி. இதுக்கு ஒவ்வொரு உதாரணம் சொன்னா புரியும். சாந்தமூர்த்தி தட்சிணாமூர்த்தி அமைதியா உட்கார்ந்து இருக்கிறார், பேசுறது கூட கிடையாது. சொல்லாமல் சொன்னவர் அப்படின்னு அவர் பேச்சே கிடையாது, அப்படி காமிச்சிட்டு போயிடுவார். சின்முத்திரை காமிக்கிறார். ஆணவம் கண்மம் மாயை விட்டு இந்த உயிர் இறைவனை அடைந்து விடும், முடிஞ்சு போச்சு. சைகையில முடிச்சுட்டு போயிடுறார். அவர் என்ன மூர்த்தம்? சாந்தமூர்த்தி.
அடுத்து என்ன மூர்த்தம் சொன்ன? ஆனந்த மூர்த்தி நடராச பெருமான். அவருக்கு பேரு ஆனந்த நடராசன். சத்து சித்து ஆனந்தம், சச்சிதானந்தம். இறைவன் சத்தாக இருக்கிறான் நிலையாக, சித்தாக இருக்கிறான் என்றும் அறிவுடைய பொருளாக, ஆனந்தமாக இருக்கிறான். ஏனென்றால் அவனிடம்தான் ஆனந்தத்தை நாம் பெற முடியும். ஆனந்தமாக இருக்கிறவனிடத்தான் நம்ம ஆனந்தத்தை கேட்க முடியும். நம்ம நிறைய பேர் அவனுக்கே பல பிரச்சனை இருக்கு, அவங்ககிட்ட போய் நம்ம ஆனந்தத்தை எதிர்பார்க்கிறோம் பாருங்க, அதுதான் பெரிய பிரச்சனை. அவனுக்கே பல பிரச்சனைகள் இருக்கு, அவங்ககிட்ட போய் நம்ம ஆனந்தம் கிடைக்குமா, எனக்கு இது கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறோம். அப்ப ஆனந்தமயமாக இருக்கக்கூடியவன் யாரு? சிவபெருமான். அதனால அவன் நடராச பெருமான். அடுத்து உக்கிரம், வீரபத்திரர், பைரவர், அதெல்லாம் உக்கிரம். உக்கிரம்னா வேக வடிவம்னு சொன்ன. அடுத்தது வசீகரம். வசீகரம் என்பது தியாகராஜர். அப்படி தியாகராஜரை பார்த்த உடனே ஒரு வசீகரமான ஒரு உள்ளம் வரும். அடுத்து கருணை, சோமாஸ்கந்தர். கருணை மூர்த்தி என்பது சோமாஸ்கந்தர். 5 வடிவம். அடுத்தது காசிக்கு நிகரான தலங்கள் தமிழ்நாட்டில் 5 இருக்கு. திருவெண்காடு, திருவையாறு, மயிலாடுதுறை, திருவிடைமருதூர், திருவாஞ்சியம். ஸ்ரீவாஞ்சியம்னு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கு. இது 5ம் காசிக்கு நிகரான தலம். இந்த உடம்பு உயிருக்கு ஒரு உரை, அந்த மாதிரி உயிர் 5 உரையை போட்டிருக்கு. கண்ணுக்கு தெரியுது ஒரே ஒரு உரை தான், ஒரே ஒரு உரை தான் கண்ணுக்கு தெரியுது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம்னா உரை. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். இந்த 4 உருப்படியா இருந்துச்சுன்னா வர்றது ஆனந்தமய கோஷம். கேட்க முடியாது உங்களுக்கு எத்தனை கிலோ ஆனந்தம் வந்திருக்கு, எனக்கு 2 லிட்டர் தான் வந்திருக்கு அப்படிலாம் சொல்ல முடியுமா? ஆனந்தத்தை அளவு சொல்ல முடியுமா? இல்லையா? பிராணமய கோஷம் காட்ட முடியுமா? சார் ப்ளீஸ் நீங்க உயிரோடு இருக்கிறது எப்படியா எனக்கு நிரூபிச்சு காட்டுங்க. ஏன் நான் பேசுறேன், பேசுறதெல்லாம் உயிரோடு இருக்கு சார், மைக் பேசுது, டேப் ரெக்கார்டர் பேசுது, நீங்க உயிரோடு இருக்கிறது எனக்கு எப்படியா சொல்லுங்க. அதான் என் மூச்சு காத்த காட்டுங்க. கேட்க முடியாது. மனோமய கோஷம், மனத்தை காட்ட முடியுமா? மனசை காட்ட முடியாது. விஞ்ஞானமய கோஷம், உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு யாரையும் கேட்டுறாரு. ஏன்னா அவனால எடுத்து காட்ட முடியாது, இருக்குன்னு நிரூபிக்கவும் முடியாது, இல்லைன்னு சொல்லவும் முடியாது. அறிவு இருக்கான்றத நிரூபிக்கவும் முடியாது. எவ்வளவு ஒரு பெரிய கொடுமை பாருங்க. ஆணவம் மாதிரி அறிவு, அறிவு இருக்கிறத காட்டவும் முடியாது, இல்லைன்னு சொல்லவும் முடியாது. இல்லையா? ஒரு பையன் அப்படிதான் ஆசிரியரை பார்த்து கேள்வி கேட்டான். சார் நான் கேட்கிற கேள்விக்கு தெரியும் தெரியாது, இது 2 தவிர வேற எந்த பதிலும் நீங்க சொல்லக்கூடாது. கேள்வி அப்படின்னு, நீங்க பைத்தியங்கிறது உங்க வீட்டுக்கு தெரியுமா தெரியாதான்? அவர் என்ன சொன்னாலும் பிரச்சனை. தெரியும் தெரியாது, இதை தவிர நீங்க எதுவும் பேசக்கூடாது. நீங்க பைத்தியங்கிறது வீட்டுக்கு தெரியுமா தெரியாதா? அவர் தெரியும்னாலும் சிக்கல், தெரியாதுன்னாலும் சிக்கல். இது மாதிரி அறிவு எனக்கு இருக்குன்னா காட்டுன்னுமா, இல்ல எனக்கு அறிவு இல்லைன்னா முட்டாள்ன்றுவான். நான் என்ன பண்றது? இல்லையா? அப்ப விஞ்ஞானமய கோஷம், ஆனால் அறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது. உயிருக்கு இந்த உரை, இந்த 4ம் நமக்கு ஒழுங்க வேலை செஞ்சதுன்னா இந்த உயிர் அடைகின்றது ஆனந்தம். அது ஆனந்தமய கோஷம். கண்ணில் காட்ட முடியாது, அனுபவிக்க தான் முடியும். இப்படி 5 உரைகள் பாருங்க, எல்லாமே 5ஆவே அமைந்திருக்கு. அதுக்கு பாருங்க, அடுத்தது சிவபூஜை பண்ணுவோம் இல்லையா, பஞ்ச சுத்திகள்னு சொல்லுவாங்க. சுத்தினா சுத்தப்படுத்துறது. முதல்ல அந்த இடத்தை சுத்தி பண்ணுவாங்க, அதுக்கு பேர் என்னன்னா பூத சுத்தி. அடுத்து ஸ்தல சுத்தி, அந்த பூஜை பெட்டி வைக்கிற இடத்தை சுத்தம் பண்ணி வைப்பாங்க. ஸ்தல சுத்தி, பூத சுத்தி, பஞ்சபூதங்களை சுத்தம் பண்றது. அடுத்தது ஸ்தல சுத்தி. அடுத்து திரவிய சுத்தி, எடுத்துக்கிற அந்த பொருள்ல என்ன பண்ணுவாங்க, அந்த பூவை போட்டு அதை சுத்தப்படுத்துவாங்க, தண்ணி தெளிச்சு பார்த்திருக்கலாம் நீங்க, அபிஷேக பொருளை. திரவிய சுத்தி. அடுத்தது மந்திர சுத்தி. மந்திரங்கள் என்ன பண்ணுவாங்க, இப்படி பண்ணிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க, இப்படி பண்ணுவாங்க, இப்படி இப்படி இதெல்லாம் பண்ணுவாங்க, இப்படி வச்சு எல்லாம் காட்டுவாங்க, பார்த்திருக்கீங்களா அந்த முத்திரைகள்லாம், அது மந்திர சுத்தி. அடுத்தது லிங்க சுத்தி, அதுக்கப்புறம் தான் லிங்கத்துக்கிட்ட போவாங்க. 5 விதமான தூய்மைப்படுத்தும் பணிகள் சிவபூஜையில. ஒரு தாய் நம்ம அம்மான்னு கூப்பிட்டுறோம், ஆனா அந்த தாய்க்கு 5 நிலைகள் உண்டு. ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. ஜனனி அப்படின்னு சொன்னா தாய் தான். ஆனா அந்த ஜனனின்னு யாருக்கு பேர்னா, தந்தையினிடத்தில் உள்ள கருவை தன்னுடைய வயிற்றில் சுமந்து அதுக்கு உடலை கொடுத்து ஒரு உருவத்தை ஆக்குகிறாள், அந்த நிலையில் அந்த தாய்க்கு பேர் ஜனனின்னு பேர். 2வது பாருங்க, கருவை 10 திங்கள் சுமந்து வளர்க்கிறா இல்லையா, முதல்ல கருவை உருவாக மாற்றுகிறாள், உருவை குழந்தையாக மாற்றாலே 10 திங்கள், அந்த நிலையில அவளுக்கு மாதான்னு பேர், மாதா. அடுத்தது பாருங்க, குழந்தையை பெற்றெடுக்கிறாள் நல்லபடியா வெளியில, அவளுக்கு பேரு சவித்ரின்னு பேரு. சவித்ரி அப்படின்னா குழந்தையை பெற்றெடுக்கிற தாய். அடுத்தது வளர்க்கிறவளுக்கு பேர் தாத்ரி, தாதின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கலாம். எங்க அம்மா வளர்க்க முடியல, எங்க தாதி தான் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியமாட்ட சில பேர் வளருவாங்க, சித்திட்ட வளருவாங்க, அத்தைட்ட வளருவாங்க இல்லையா, அவங்களுக்கு தாத்ரின்னு பேரு. ஆபத்திலிருந்து காக்கக்கூடிய அந்த தாய்க்கு பேர் அம்பா. அதனால தான் அம்பா, அம்பாள், நம்மளை அம்பாள் காப்பாத்துற. அம்பா என்று சொன்னால் நம்மளை ஆபத்திலிருந்து காக்கக்கூடியவள். இப்படி 5 நிலைகள் தாய். அடுத்து பாருங்க, பஞ்சமூர்த்திகள். கோவிலுக்கு வந்தோம்னா பஞ்சமூர்த்தி தான் இருக்கு. சிவன், உமையம்மை, முருகன், விநாயகர், சண்டேஸ்வரர். 5 கோவில்ல பூஜை எப்ப பாடுறது, பஞ்சபுராணம் 5, தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம் 5. பஞ்ச தத்துவம்,
உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காலாமணி விளக்கு. 5 தத்துவம். அடுத்தது பாருங்க, புலியூர்னு முடிகிற புலிக்கால் முனிவர் பூஜை செய்த தலங்கள் தமிழ்நாட்டில் 5. என்னென்ன புலியூர் இருக்கு பாருங்க. பெரும்பற்ற புலியூர், திரு பாதிரி புலியூர், ஓமமாம் புலியூர், எருக்கத்தம் புலியூர், பெரும்புலியூர். இந்த பெரும்புலியூருங்கிறதா சிதம்பரம். இதெல்லாம் புலிக்கால் முனிவர் வியாக்கிரபாதர்னு அவருக்கு பேர். அவர் வழிபட்ட தலங்கள்லாம் புலியூர்னு முடியும். பாதிரி, திருப்பாதிரி புலியூர் இல்லையா? திருப்பாதிரி புலியூர், பாதிரி அப்படிங்கிற ஒரு மரம் அங்க தலைமரம், அதனால திருப்பாதிரி புலியூர். அடுத்தது சிவ தத்துவங்கள் 5. நாத தத்துவம், பிந்து தத்துவம், அடுத்து என்னது சாதாக்கியம், அதுக்கப்புறம் சுத்த வித்தை. ஏன்னா வித்தைன்றது நமக்கு இதுல ஒண்ணு இருக்கு இல்லையா? சுத்த வித், ஈஸ்வரம் சுத்த வித்தை அப்படின்னு 5 தத்துவம். இதை என்ன சொல்லுவோம்னா சிவ தத்துவம், சக்தி தத்துவம், ஈஸ்வர தத்துவம், சாதாக்கியம், சுத்த வித்தைன்னு 5 தத்துவங்கள். சிவ தத்துவங்கள் 5. இசை கருவிகள் 5 தான் இருக்கு. தோல் கருவி, துளை கருவி, காற்று கருவி, கஞ்சகம். கஞ்சுகம்னா வெண்கலத்துல செய்யக்கூடிய மணி, இந்த மாதிரி கருவி. 4வது மிடற்று கருவி, குரல் ஒரு கருவி. 5 கருவிகள். அடுத்து பாருங்க, 5 லிங்க வடிவங்கள். ஒரு கோவிலுக்கு வந்தோம்னா ஒரே ஒரு சிவலிங்கத்தை தான் நம்ம பார்க்கிறோம். 5 லிங்க வடிவம் இருக்கு. கோபுரம் இருக்கு இல்லையா, அது தூலலிங்கம். தூலலிங்கம் என்பது விமானம். சூக்குமலிங்கம் கருவறை இருக்கு பாருங்க, அதுல எதுவுமே இருக்காது. திருப்பெருந்துறை போனீங்கன்னா கருவறையில ஒண்ணுமே இருக்கு. அந்த கருவறை ஒரு லிங்கம், அதுக்கு பேர் சூக்குமலிங்கம்னு பேரு. அடுத்தது அதிசூக்குமம், பலிபீடம். அதிசூக்குமலிங்கம் எது? பலிபீடம். காரணலிங்கம் கொடிமரம். அடுத்தது மகா காரணம் அப்படிங்கிறது தான் கருவறையில் இருக்கக்கூடிய சிவலிங்கம். கருவறையே சிவலிங்கம், கருவறையில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு பேரு மகா காரணம்னு பேரு. 5 மயானங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. சிவபெருமான் ஆடிய மயானங்கள் 5. திரு நாலூர் மயானம், திரு வீழிமிழலை மயானம், திரு கடவுர் மயானம், திரு கச்சி மயானம், சீர்காழி மயானம். 5 மயானங்கள் பெருமான் ஆடிய மயானங்கள். பஞ்ச சக்திகள் இருக்கு. சிற்சக்தி, பராசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி. சிற்சக்தி சிவனோடு இருக்கக்கூடிய சக்தி சிற்சக்தி. அவள் வெளிப்படும் பொழுது பராசக்தி, ஞானசக்தி. அடுத்தது கிரியாசக்தி, கிரியேஷன், கிரியேட்டிவிட்டி. கிரியா என்று சொன்னால் செயல்படும் நிலையில் அது கிரியைன்னு பேரு, கிரியாசக்தின்னு பேரு. ஒரு கிரியை நமக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக இருப்பது நமக்கு உள்ளாக எழுகின்ற இச்சை, விருப்பம் இருந்தா தான் கிரியை நடக்கும் இல்லையா? சொற்பொழிவை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருந்தா தான் கால் நடந்து போகின்ற அந்த கோவிலை நோக்கி போகின்ற, சொற்பொழிவை நோக்கி போகின்ற அந்த கிரியை நடக்கும் இல்லையா? இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? சும்மா வந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? சொற்பொழிவு ஏன் கேட்கறீங்க? அதுல தான் 4 நல்ல கருத்து சொல்லுவாங்க. அந்த நல்ல கருத்து மேல உங்களுக்கு ஒரு இச்சை இருக்கிறது. அந்த இச்சை கிரியை ஆகிறது, கிரியை ஞானமாகிறது, ஞானம் பராசக்தி ஆகிறது, பராசக்தி சிற்சக்தியில் கொண்டு போய் நம்மளை சேர்க்குது. 5 நிலைகள் சக்தி. அதுக்கப்புறம் பாருங்க, பஞ்சாமிர்தம், அபிஷேக பொருள்ல பஞ்சாமிர்தம். அது என்னன்னு சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே நல்லா தெரியும். அடுத்தது பஞ்ச நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம். பெண்கள் பண்ணக்கூடிய நமஸ்காரம் பஞ்சாங்க நமஸ்காரம். தெரியுமா? தலை, கைகள் 2, முழங்கால், ஆக மொத்தம் 5 பாகங்கள் தரையில் படுமாறு பண்ற நமஸ்காரத்துக்கு பேர் என்னது? பஞ்சாங்க நமஸ்காரம். 5 அங்கங்களை உடைய கால கணிதத்துக்கு பஞ்ச அங்கம், பஞ்சாங்கம்னு பேரு. அதுக்கப்புறம் 5 தொழில் நமக்கு பார்த்தோம். அடுத்தது மிக முக்கியமான ஒரு செய்தி, எழில் ஞான பூசைன்னு சிவஞான சித்தியார் 5 பூசையை சொல்றார். 5 தான் சொல்றார். என்ன தெரியுமா? முதல்ல நாம படிக்கணும், ஓதல். படிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஓதுவித்தல். அடுத்தது கேட்டல். சில பேர் படிக்கிறவன் கேட்க மாட்டான், தெரியுமா? உங்களுக்கு நிறைய பேர் நீங்க பார்த்திருக்கலாம். சொற்பொழிவு முடிஞ்சோடனே கிளம்பி போடுவோம். அடுத்து யார் பேசுறாங்க, அவர் நல்லா பேசுறாரா, எப்படி பேசுறாருன்னு கேட்கவே மாட்டாங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, என் டைம் எப்பன்னு சொல்லுங்க, நான் கரெக்டா அங்க பேசிட்டு போறேன். இவர் பேசுறது எல்லாரும் கேட்கணுமா? ஆனா அவர் யார் பேசுறதையும் கேட்க மாட்டாங்க. இப்படி சில பேர் இருப்பாங்க. அதனால கேட்டல், அப்புறம் கேட்பித்தல், கேட்க வைக்கிறது. அடுத்தது கடைசியா உள்ளது சிந்தித்தல். இவ்வளவுதையும் பண்ணிட்டு நிறைய பேர் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப சிந்தித்தல், நாம் அப்படி இருக்கிறோமா, சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கிறது. இப்படி 5. இதுல சாமி கும்பிடுறதே வரல பாருங்க. ஓதல், ஓதுவித்தல், கேட்டல், கேட்பித்தல், 5வது என்னது? சிந்தித்தல். இந்த 5 செஞ்சா அதுதான் எழில் ஞான பூசையா இறைவனுக்கு. வெறும் பூசைன்னு சொல்லல, ஞான பூசைன்னு சொல்லல, எழில் ஞான பூசைன்னு சொல்றார். இந்த 5 பூசைகள். இப்ப மெதுவா நம்ம 5 எழுத்துக்குள்ள வந்துருமா? போதுமா 5? இது 5ன்றது மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கோம். இன்னும் நற்றுணையாவது நமச்சிவாய் தலைப்புக்குள்ள வரல. நான் இவ்வளவு நேரம் பார்த்தது என்ன அப்படின்னா, என்னது 5 அப்படின்னா என்ன? இப்ப 5 எழுத்து மந்திரத்தை எப்படியெல்லாம் அருளாளர்கள் பாடி பரவசம் அடைந்திருக்கிறார்கள். திருநீறு பூசும் பொழுது எப்படி பூசணும்? திருநாவுக்கரசர் சொல்றார், சந்திரன்
சடையில் வைத்த சங்கரன் சாமவேதி அந்தரத்து அமரர் பெம்மான் ஆண் நல் வெள் ஊர்தியான் தன் மந்திரம் நமசிவாய ஆக நீரணிய பெற்றால் வெந்து அரும் வினையும் நோயும் வெவ்வழல் விறகிட்டன்றே. நெருப்பு வச்சா விறகு எப்படி சாம்பலா போகுமோ அது போல உன்னுடைய வினை போகணுமா, நமசிவாயன்னு சொல்லி திருநீரை பூசு, வேற ஒண்ணு செய்ய வேணாம். இன்னொரு பாட்டுல சொல்றார், நிறைய வினை செஞ்சிருக்கிறேனே, அப்ப ஒரு வாட்டி திருநீர் பூசினா எப்படி சரியா போகும்? நிறைய வினை செஞ்சிருக்கிறேன், ஒரு வாட்டி திருநீர் பூசினா அப்படியே சரியா போகும்? 100 காக்கா உட்கார்ந்துருக்கு, 100 கல்லை எடுத்துடணும், ஒரு கல்லு போட்டா போதும் 100 காக்கா பறஞ்சிரும். அந்த மாதிரி ஒண்ணு நமசிவாய மந்திரம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். வானத்தளவுல விறகு அடுக்கி வச்சிருக்கிறோம், வானத்தளவுல யாரும் தீ மூட்டுறது இல்ல. ஒரு சின்ன தீக்குச்சியால கீழே வச்சா அந்த வானத்தளவு விறகும் என்ன ஆயிடும், சாம்பலா போகும். அதுபோல விண்ணுற அடுக்கிய விறகில் வெவ்வழல் நுண்ணிய புகில் அவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. பண்ணிய உலகினில் பயின்ற பாவம் ரொம்ப தெளிவா சொல்றார், பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றார். செஞ்ச பாவத்துக்கு நமசிவாயத்தை சொன்னீங்கன்னா போயிடும், செஞ்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்க கூடாது. நிறைய பேர் நமசிவாய சொல்லிக்கலாமா, இவ்வளவு நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா சொற்பொழிவு போன மாசமே வந்திருப்போமே அப்படிங்கிறாங்க. நமசிவாய மந்திரத்தை பாவம் செய்ய வேண்டியது ஓம் நமசிவாய, பாவம் செய்ய வேண்டியது ஓம் நமசிவாய, இப்படின்னா தீந்துருமா? அதை சொல்லல, தெளிவா சொல்றாரு பாருங்க. பண்ணிய உலகினில் பயின்று கொண்டிருக்கிற பாவம்னு சொல்லல, பயின்ற பாவத்தை, ஏற்கனவே செஞ்ச பாவத்தை நன்னி நின்று இருப்பது நமச்சிவாயம். சைவத்துல மன்னிப்பு உண்டு, ஒரு வாட்டி மன்னிப்பு உண்டு, 2வது வாட்டி எச்சரிக்கை, 3வது வாட்டி தண்டிச்சிரும். ஒரு வாட்டி எச்சரிக்கை, ஃபர்ஸ்ட் மன்னிக்கிறான், உன்னுடைய வினைகள் எல்லாம் அவன் நீக்குகிறான். 2வது வாட்டி எச்சரிக்கிறான். எப்படி எச்சரிக்கிறான்? பின்னை என் பிழையை பொறுப்பானை, பொறுத்துக்கிறான். செய்டா, செய்தியா, செய். உனக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்தா பத்தல, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இனிமேல் செஞ்ச தொலைச்சிருவன். பின்னை என் பிழையை பொறுப்பானை, பொறுத்துக்கிறான். அங்க மன்னிக்கல, முதல்ல மன்னிக்கிறான், அப்புறம் பொறுத்து கொள்ளுகிறான், எச்சரிக்கிறான், அதுக்கப்புறம் என்ன பண்றான், தண்டிச்சார். எவ்வளவு பாருங்க. அந்த தண்டிக்கிறத கூட நீங்க தப்பா நினைச்ச கூடாது. சிவபெருமானுடைய அதுக்கு பேர் மரக்கருணை. சில புண்ணுக்கு டேப்லெட் சாப்பிட்டா போதும், சில புண்ணுக்கு ஊசி போட்டா சரியா போயிடும், சில புண்ணுக்கு அறுவை சிகிச்சை பண்ணா தான் சரியா போகும். நீங்க டேப்லெட் ஸ்டேஜ்ல இருக்கீங்களா, ஊசி போடுற ஸ்டேஜ்ல இருக்கிறோமா, இல்ல அறுவை சிகிச்சை ஸ்டேஜ்ல இருக்கிறோமா என்னன்றது அவங்க முடிவு பண்ணுவீங்க. இதுல நான் யாரையும் சொல்றதுக்கு இல்ல, இல்லையா? உடனே நீங்க கேட்டக்கூடாது, நீங்க யாரையும் சொல்ல வேணாம் சார், நீங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க அதை முதல்ல சொல்லுங்க. கேள்வி வருது இல்லையா, நீங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க? அப்ப எவ்வளவு தெளிவா பதிவு செய்யறாரு பாருங்க. பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. பாவம் செஞ்சுட்டேன், இது என்னுடைய வினை பயன், நான் அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன், தயவு செய்து இந்த வினை பயனை எனக்கு இந்த பிறவியோடு போக்கிவிடு நமசிவாயன்னு சொல்லுங்க, போக்கிடுவான். செஞ்சுக்கிட்டே சொல்லிட்டு பாவம் மன்னிப்பு கேட்கறது நம்முடைய சமயத்தில் சொல்லப்படவில்லை. செஞ்ச பாவத்திற்கு உனக்கு கழுவாய் உண்டு, நமசிவாய மந்திரம். அதை எப்படி சொல்லணும்? அடுத்தது கேள்வி வருது. நமசிவாயன்னு சொன்னா நாக்குல சொன்னா போதுமா? அடுத்து நமசிவாய ஒரு 5 எழுத்து நம சிவாய சொன்னா போதுமா? இல்ல சிவாய நம, இதுல என்ன இருக்கு? எப்படி சொல்றார்? துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதின், தூங்கும் போது நமசிவாய சொல்லிட்டு தூங்கு, எந்திரிக்கும் போது நமசிவாய சொல்லிட்டு எந்திரி. அப்ப வெறுமன வார்த்தையா? அப்படி அதுக்கு அடுத்தது அதுக்கு விளக்கம் சொல்றார். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின், நெஞ்சு அப்படியே நைந்த நெஞ்சா இருக்கணும். அந்த நைந்த நெஞ்சுனா என்னன்னா கனிவான நெஞ்சா இருக்கணும் சொல்றாரு நாவுக்கரசர். சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றாரு. திருநல்லூர் தேவாரத்துல சொல்றார், நினைந்து உருகும் அடியாரை நைய வைத்தார். நினைந்து உருகும் அடியார், நினைச்சாவே உருகுவான். ஒரு தோழி இருந்தாலாம், ஒரு தலைவி இருந்தாலாம், இந்த தலைவிட்ட தோழி போய் ஆரூரன் அப்படின்னாலாம், உடனே அவ உருகிட்டாளாம். அந்த பேரை கேட்ட மாத்திரத்திலே முன்னை அவனுடைய நாமம் கேட்டாள், அவன் பேரை தான் கேட்டா, ஒன்னு சொல்லல தோழி, ஆரூரன் தெரியுமா உனக்கு அப்படின்னு சிவபெருமானுடைய பேரை சொன்னாலாம். முன்னம் அவளுடைய நாமம் கேட்டாள். அப்புறம் அடுத்தது அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? சும்மா பொன்னாறு மேனியனா இருந்தார், தக்க 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 தக்கன்னு மின்னார். மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள். அடுத்தது அவர் எங்க தெரியுமா இருக்காரு? திருவாரூர்ல தான் இருக்கிறாராம். பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானாள். எல்லாத்தையும் மறந்துட்டாளாம். அன்னையையும் அத்தனையும் அன்றே மறந்தாள். தன் நாமம் கேட்டாள், பேரை கேட்டாங்களா ஆரூரன். உன் பேர் என்னமா? ஆரூரன். இப்ப நாங்க ஒரு அடியார் இல்லத்துக்கு போனோம், அங்க எல்லாருக்கும் பேர் இருக்கு, ஆனா அதை கொண்டு வாங்க சிவா, இதை வச்சுட்டு போங்க சிவா, அதை எடுங்க சிவா. ஒவ்வொருத்தரும் ஆண் பெண்ணு எந்த பேரும் பேதமும் இல்ல இல்லையா?
எல்லாரையும் வாங்க சிவா, உட்காருங்க சிவா. எல்லாம் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சிவா தான். சிவ 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 சிவன் சிவ தாமோதரம் அவர் பேர். அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிர்ச்சியா இருக்கு நமக்கு. இப்படி எல்லாம் கூட வச்சிருப்பாங்களா பேருன்னு. அவ்வளவு அழகான பேர் இல்லையா? அந்த மாதிரி தாம் பேரை கேட்டா அவன் மறந்துட்டா. ஆரூரன் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறாள். தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. இது ஒரு அழகான காதல் கவிதை போல இருக்கும். ஒரு உயிர் பெருமானிடத்தில் எப்படி உறவு கொள்வதுன்னு சூசகமா சொல்றார் நாவுக்கரசர். முன்னை அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானால் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றார் அகலிடத்தார் ஆச்சாரத்தை தன்னை மறந்தாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. எப்படி சொல்லணும்? நெஞ்சகம் நைந்து நினைமின். சரி, வாரத்துக்கு ஒரு தடவையா? வெள்ளிக்கிழமை சொன்னா போதுமா? சோமவாரத்துக்கு சோமவாரம், நாள்தோறும் ஒரு வார்த்தைய எவ்வளவு சந்தேக ஆளுங்களா நம்மள நினைச்சிருந்தா ஞான சம்பந்தர் இப்படி எல்லாம் வருவான், கேட்பான் சந்தேகம். அதனால நம்ம தெளிவா போட்டுறணும்னு 7ஆம் நூற்றாண்டுல 21ஆம் நூற்றாண்டை பத்தி சிந்திச்சிருக்கிறார் பாருங்க. எப்படி நினைக்கணும், எப்ப நினைக்கணும், எவ்வளவு நேரம் நினைக்கணும், எப்படி எல்லாம் நினைக்கணும்னு சொல்லிவிட்டு எத்தனை நாள் நினைக்கணுங்கிறது பதில் சொல்றாரு பாருங்க. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும், முழிப்பு தூங்கும் போது 2, நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும். தினமும் நினைச்சினா யமன் உன்கிட்ட வரமாட்டான். நீ சொன்னீன்னா வந்து அழைச்சிட்டு போவோம். கிளம்பலான் இருக்கேன் வா அப்படின்னா வந்து கூட்டு போவோம். வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி உங்களை கூட்டு போவோம். அவன் வந்து உங்களை கூப்பிட்டு ஒன்று தொந்தரவு பண்ண மாட்டான். சொல்றாருங்க, வஞ்சகமற்ற அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. நம்ம கிட்ட ஒரு வெப்பன் இருக்கு தெரியுமா? கத்தி இல்ல, புத்தி இல்ல, என்ன வெப்பன் இருக்கான்? 5 எழுத்து மந்திரம் இருக்கிறான். அத்திரம் ஆவது அஞ்செழுத்துமே. கையில வச்சிருக்கிற வெப்பன் ஒண்ணும் இல்ல. என்ன வெப்பன் வச்சிருக்கீங்க? 5 எழுத்து மந்திரம் வச்சிருக்கிறேன். ராமன் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஹனுமன் யாரு? ராமனுடைய பரமபக்தன். பரமபக்தன். அவனுடைய ஒவ்வொரு முடியும் ராம் 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 உச்சரிக்குமா. அப்ப அவன் உடம்புல எந்த அளவுக்கு அந்த நாமத்தை ஏத்தி வச்சிருப்பான். நற்றவா உன்னை நான் மறைக்கணுங்கிற மாதிரி. ஒரு முறை அனுமனுடைய தாயினுடைய பேர் அஞ்சலைன்னு பேர். அந்த அஞ்சலை தாயிட்ட ஒரு அரக்கன் வந்து அவங்க தியானம் பண்ணிட்டு எழும்பொழுது யார் எதிரில் நின்று வரம் கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அந்த அஞ்சலைகிட்ட வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிற வரையும் காத்துட்டு இருக்கிற அரக்கன் டக்குன்னு எந்திரிச்சு, அம்மா எனக்கு ஒரு வரம் வேணும்னா கொடுத்துட்டேன்ட்டாங்க. என்னன்னு கேட்காம, ஒன்னும் இல்லாம எனக்கு எதிரி ராமன், அவரை எதிர்க்கிறதுக்கு உங்க பையனை அனுப்பணும். எப்பேற்பட்ட தர்ம சங்கடம் பாருங்க. ராமனை எதிர்க்கணுமா? அதுவே தப்பு. அதுக்கு யார அனுப்பணும்? உங்க பையன் அனுமன் அனுப்பணும். வேற வழி இல்லை. கொடுத்துட்டாங்க. அனுமனை கூப்பிட்டாங்க. பா இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். அனுமன் என்னமா இப்படி சொல்லிட்டேலாம் கேட்கல. தாய் சொல்லிட்டா. இதற்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் இறைவன் வச்சிருப்பான், தீர்வு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நாம தான் செய்யறோம் நினைக்கிறோம் பாருங்க. அதை விட ஒரு அறிவீனம் வேற எதுவுமே இல்ல. இது இப்படி நிகழ வேண்டும். இதான் வினைப்பயன். சரி, இப்ப ராமனுக்கும் அனுமனுக்கு எதிரெதிரே போர் நடக்க போகுது. ராமன் வந்து கையில வில்லு கதாயுதம் அம்பு எல்லாம் வச்சு நிக்கிறான். அனுமன் கையை கட்டி நிக்கிறான். ராமன், நான் வந்து நிராயுத பாணியா நிக்கிறவன்ட்டு அம்பு போட முடியாது, என்னால போர் செய்யும், என்கிட்ட ஆயுதம் இருக்கு, நீ போடு, நான் பாத்துக்கிறேன். எங்க அது உன் கண்ணுக்கு தெரியாதியா, நீ போடியா, நான் பாத்துக்கிறேன். ராமன் அம்ப வச்சு அப்பயும் கேட்டான், ஆயுதம் இருக்கு, போடு பாத்துக்கலாம். அம்ப விடுறான். நேரா வருகிறது ராமன் விட்ட பானம். 7 மரங்களை தொலைத்துட்டு அந்த பக்கம் போற பானம் அனுமன் மேல் பட்டுச்சு நெஞ்சில. ராமன் நெஞ்சில ரத்தம் வருது. ராமனுக்கு அதிர்ச்சி. அடுத்த பானம் வருகிறது, தோள்பட்டில விழுது. ராமனுடைய தோள்பட்ட ரத்தம் வருது. ஏன்னா அவன் சொல்லிட்டு இருந்த மந்திரம் ராம் ராம் ராம், அவன் வச்சிருந்த அஸ்திரம் ராம். திருப்பி போகுது அவனுக்கு. ராமன் தோற்று போகிறான், அனுமன் ஜெயிக்கிறான். ராம மந்திரத்தை சொல்லி, ராமனுடைய நாமத்தை சொல்லி ராமனையே வென்றது. அப்படிப்பட்ட மந்திர ஆற்றல் உடையது. அதனால் அதுதான் அத்திரம் என்று சொல்லுகிறார் யாரு? ஞானசம்பந்தர். அத்திரமாவது அஞ்செழுத்துமே. நாவுக்கரசர்ட்ட வருவோம். இவர் ஏதாச்சும் அத்திரம் சொல்லியிருக்கிறாரான்னு பாப்போன்னு பார்த்தா தொடக்கமே எப்படி இருக்கு? படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து 5 என் நாவில் கொண்டேன். எனக்கு படைக்கலம். படைக்கலம்னா என்னது? கருவி. போர் செய்யக்கூடிய கருவி வச்சிருக்கிறேன். எது? உன் நாமத்து எழுத்து 5 என் நாவில் கொண்டேன். இடைக்கலம் அன்றேன், எழுபுறப்பும் உனக்கு ஆட்செய்வேன், துடைக்கினும் போகேன், தொழுது வணங்கி தூணுறி அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணி தில்லை சிற்றம்பலத்து அரணே. உன்னுடைய நாமத்தை சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்னப்பா கஷ்டம் வரப்போகுது? எனக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது? பிறவி கொடுப்ப, கொடுத்துட்டு போ. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமுன் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதையும் மாநிலத்து குடு. உன்னை பார்த்துட்டு போறேன், எனக்கு என்ன இப்ப கஷ்டமா? உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு இன்னொரு பிறவி கொடுக்குறேன்னு நினைச்சுக்கிறேன்.
இப்படி கேட்டார் இல்லையா? பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் காரைக்காலமையார் கேட்ட மாதிரி இல்லையா? இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறணும் வேண்டேன் அரங்கமா நகருளானே தொண்டரடி புடியாழ்வார் கேட்ட மாதிரி அப்படி கேட்கிறார். அடுத்து பாருங்க, சாயங்கால நேரத்துல எந்த மந்திரத்தை சொல்லணும்? பிராமணர்கள் காயத்ரி மந்திரம் சொல்லணும்னு சொன்னாங்களாம். அவங்களை கூப்பிட்டாருங்க, வாப்பா வா, என்ன மந்திரம் சொல்லணும்னு? காயத்ரி ஜபம். அதெல்லாம் வேலைக்காகாது. அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்து. சாயங்காலத்துல சொல்ற மந்திரம் எது? 5. அதாவது நெஞ்சகம் நினைந்து துஞ்சலும் துஞ்சல் இல்லாத சொல்லி முடிச்சுட்டு இந்த சாயங்காலம் என்ன மந்திரம் சொல்றதுன்னு கேள்வி கேட்கிற அவர்கள் அந்த ஒரு சிறு கூட்டம் இருக்கு பாருங்க, அவங்களுக்கும் பதில் சொல்றார். அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே. ஒரு அது இன்னொன்னு சொல்றாரு, இன்னொரு பாட்டுல நைந்து நினைமின் அப்படிலாம் சொன்னார் இல்லையா? அந்த நைந்துங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்றார். முதல் பாட்டுல காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். வெறுமன ஓதுவார் இல்ல, வெறுமன ஓதுறவங்க ஓதுவார் இல்ல. நாதஸ்வரம் சில பேர் வாசிப்பாங்க, சில பேர் ஊதுவாங்க, பார்த்திருக்கலாம். நாதஸ்வரம் வாசிக்கிறதுக்கும் நாதஸ்வரம் ஊதுறதுக்கும் வித்தியாசம் உண்டு. காதுல கேட்க முடியாது. நாதஸ்வரம் வாசிக்கிறாரா இவர் நாதஸ்வரம் ஊதுவாரான்னு தெரியாது. அந்த மாதிரி இவர் ஓதுவார்னா யாரு அப்படின்னா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. காதல் வந்துச்சுன்னா கசியும், கசிவு ஏற்பட்டா கண்ணீர் வரும். எப்படியா வரும்? மாணிக்கவாசகர்ட்ட பதில் கேட்கிறார். ஞானசம்பந்த கேள்வியை கேட்டுட்டு பதில் எங்கேருந்து எடுக்கலாம்? மாணிக்கவாசகர்ட்ட மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கன் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து. உள்ளத்துல பொய் போயிடுச்சுன்னா அங்க அன்பு வரும், அன்பு வந்தா கண்ணீர் வரும். எப்படி கண்ணீர் வரும்? வள்ளுவர்கிட்ட போய் கேளுங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு எத்தனை பேர்ட்ட விடைக்கு அலைய வேண்டியதா இருக்கு பாருங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கும். எப்படி கண்ணீர் வரும்? உள்ளம் பொய் தான் தவிர்த்து. உள்ளத்துல பொய் போயிடுச்சுன்னா அந்த இடத்துல அன்பு வரும், அன்பு வந்தா கண்ணீர் வரும். மாணிக்கவாசகர் சொல்றார், அன்பு வந்தா எப்படி கண்ணீர் வரும்? அடுத்த கேள்வி வருது. அதுக்கு வள்ளுவர்கிட்ட போய் விளக்கம் கேட்க வேண்டியதா இருக்கு இல்லையா? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள்னு அவர் பதில் சொல்றார். அப்ப உள்ளத்தில் அன்பு வந்தால் காதலாகி, காதல் என்பது அன்பு, கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நாமம் நமசிவாயவே இல்ல, நாமம்னு சொன்ன என்ன சொல்லணும்? நமச்சிவாயவே. இச்சி போட்டு சொல்றார். எவ்வளவு தெளிவா பதிவு இருக்கு பாருங்க. அப்ப அவனுடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம்? நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும். அது என்ன ஞானம், என்ன கல்வி? ரெண்டும் ஒண்ணுதானே. கல்வி அறிந்து கொள்வது, ஞானம் உணர்ந்து கொள்வது. கல்வி அறிவு, கல்வி என்பது அறிவு. ஆனால் ஞானம் என்பது உணர்ந்து கொள்வது. எது நமக்கு உணரச் செய்கிறதோ அது ஞானம், எது நமக்கு புரிய செய்கிறதோ அது கல்வி. கல்வின்னா கல்லுதல்னா தோண்டுதல்னு அர்த்தம். உள்ளத்துல இருக்கிற அறியாமையை தோண்டி வெளியில போடுது, அதனால கல்வின்னு பேரு இல்லையா? அந்த அறியாமை எப்படி இருக்குன்னா கிழங்கு மாதிரி இருக்கா நம்ம மனசுல. இந்த கிழங்கு மற்ற காய்கறி மாதிரி வராது தெரியுமா? கிளச்சி கிளச்சி போகும். கிழங்கு தோண்டி தான் எடுக்கணும். பார்த்துருக்கலாம் நீங்க. கிழங்கு மரவள்ளி கிழங்கா இருந்தாலும் எந்த கிழங்கா இருந்தாலும் தோண்டி எடுப்பாங்க. அதற்கு பேர் அகழுதல்னு பேர். கிழங்கு அகழுதல்னு பேர். அதனால தான் அகந்தைய கிழங்குன்னு சொல்றார். யாரு? குமரகுருபரர். தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனை நரைபழுத்த துரைத்தீன் தமிழின் ஒழுகுனரும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பருள கோயிற்கு ஏற்றும் விளக்கே. அப்ப அகந்தை கிழங்கை அவன் வெளியில எடுத்து போறானோ அவன் தான் தொண்டன் சொல்றார் குமரகுருபரர். அப்ப அகந்தையை வெளியே அகற்றி உள்ளத்திற்குள் உண்மை வந்து விட்டால் அங்கே நமக்கு காதல் வரும், பக்தி வரும். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும். நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும். எனக்கு ஒரு விச்சை, எனக்கு ஒரு வித்தை தெரியும். என்ன விச்சை தெரியும்? நமசிவாய மந்திரத்தை சொல்ல தெரியும். இதுக்கு பெரிய எம்பிபிஎஸ் படிக்கணும், இல்ல இன்ஜினியரிங் படிக்கணுமா, இல்ல பிஎஸ்சி நமசிவாய, இல்ல எம்ஏ நமசிவாய அப்படின்னு கோர்ஸ் இருக்கா? அவர் சொல்றாரு எனக்கு ஒரு வித்தை தெரியுங்க. என்ன வித்தை? நமசிவாய சொல்ல தெரியும். அப்ப சொல்றதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமசிவாயவே நன்னெறி காட்டுமே, எனக்கு நல்ல நெறி அதை காட்டிவிடும் என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்றார் பாருங்க, ஏத்துவார்க்கு இடரான கெடுப்பன. யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க இடரை அது கெடுத்து விடும், இடருக்கு அது இடரை செய்யும். அடுத்து சொல்றார், அம்மையினும் துணை ஐந்தெழுத்துமே. அம்மாதான் உனக்கு பெரிய துணை, ஆனா அந்த அம்மையினும் துணை எது? ஐந்தெழுத்து மந்திரம். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து. பால் கேட்டா கூட கொடுக்கறது இல்லை இன்னைக்கு இருக்கிற தாயெல்லாம். அந்த காலத்துல நினைச்சு கொடுப்பாங்களாம். கதறுது கதறுது. எப்ப பாருங்க சீரியல் பார்க்கறதுக்கு பசி எடுத்து தொலை. இது கை குழந்தை வச்சிருக்கிற அம்மா சொல்ற பதில். இது கேட்டதை சொல்றேன் நான். எப்ப பாரு வேலை செய்யும் போதுதான் இந்த மாதிரி பண்ணும். நானும் காலையில இருந்து உழைச்சி இப்பதான் வந்து உட்கார்றேன், வரா 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 வரான்னு கத்துது.
அந்த காலத்துல பால் இந்த குழந்தைக்கு இந்த நேரத்தில் தேவைப்படுமே நினைச்சு கொடுத்தாலாம் தாய். கேட்டும் கொடுக்க மாட்டேங்கிறா, கதறியும் கொடுக்க மாட்டேங்கிறா. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து. இந்த சாலங்கிற தமிழ் சொல் உயர்வான மேலான பொருள், மிகுதின்ற பொருள். இல்ல சால சிறந்ததுன்னு சொல்லுவோம் தமிழ். அப்படின்னா ரொம்ப ரொம்ப அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது அப்படிப்பட்ட அந்த தாயாக இந்த 5 எழுத்து மந்திரம் நமக்கு துணை வரும். அடுத்து சொல்றாரு பாருங்க, அண்டம் அளிப்பன. உனக்கு இந்த பிறவியில வேண்டிய அத்தனை செல்வத்தையும் கொடுக்கிறது நமசிவாய மந்திரம். நான் சொன்னேன், இந்த பிறவியில் உனக்கு தேவையானதை கொடுக்கிறது எது? நமசிவாய மந்திரம். அதைத்தான் சுந்தரர் சொல்லுகிறார், ரொம்ப தெளிவா பதிவு செய்றார். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லை. இந்த பிறவியில் உனக்கு தேவையான கூரை, ஆடை, கூரைனா ஆடை, சோறு, சாப்பாடு, அடுத்த பிறவிக்கு தேவையான முக்தியும் கொடுக்கிறான். எனவே அவனை வணங்கு, கண்டவனை வணங்காத, பொய்மையாளரை பாடாதே, வேஷம் போட்டிருக்கோன்னா நம்பாத, எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள். அங்க இருக்கிறான் ஒருத்தன், அவனை போய் பாடு. நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் சென்று நீர் திரு வேட்களத்து உள்ளுரை துன்று பொற்சடையானை துருமினே. ஞான நாவுக்கரசு, அவனை போய் கும்பிடு, அவனை பாரு, நமக்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான். ஞானசம்பந்தர் இன்னொரு படி மேல சொல்றார், தினமும் இறைவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறான். என்ன பிராக்டிஸ் பண்றான்? எப்படி எல்லாம் பக்தர்களுக்கு அருள் செய்யலாம்னு அவன் பயிற்சி செஞ்சு பார்க்கறான். பக்தர்களுக்கு அருள் செய்து பயின்றவனே, அவருக்கா பயிற்சி தேவை? எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, பக்தர்களுக்கு அருள் செய்து பயின்றவனே. அப்படி அவன் பழக்கப்பட்டவன், பயிற்சி எடுத்துக்கொண்டவன் என்று ஞானசம்பந்தர் இடரினும் தளரினும் தேவாரத்தில் பதிவு செய்கிறார். அப்படி நமக்கு அண்டத்தையே கொடுப்பது நமசிவாய மந்திரம். வினைப்பகைக்கு அத்திரமாவது 5 எழுத்து, வினையை போக்கக்கூடியது 5 எழுத்து மந்திரம். அடுத்தது அக்குமாலை கொண்டு, அக்குமாலைனா உத்தராக்கம், இறைவனுடைய அந்த திரு கண்ணிலிருந்து தோன்றியதால் அதற்கு உத்தராக்கம் என்று. உருத்திரன் அக்ஷ, அக்ஷன கண்ணு, உருத்திர அக்ஷ, உருத்திராட்சம், உருத்திராக்கம் சொல்றோம். அக்குமாலை, அக்குமாலைன்னு சொல்லுவாங்க, உத்தராட்ச மாலை. அத கையில எண்ணும் பொழுது பாடக்கூடிய மந்திரம் எதுனா 5 எழுத்து மந்திரம். அக்குமாலை கொடு அங்கையில் எண்ணுவார். அடுத்தது நல்லார் நாமம் நமச்சிவாயவே. நந்தி நாமம், நந்தி என்ற சொல் சிவபெருமானை குறிக்கும். நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிறோம். நந்தி என்பது ஒரு பதம், சண்டேஸ்வரர் என்பது ஒரு பதம், பேர் இல்ல. நந்திங்கிற ஒரு பதத்தை சிவபெருமான் யாருக்கு கொடுத்திருக்கிறார்? 4 பேருக்கு கொடுத்திருக்கிறார். தெரியுமா? சிவபெருமானுக்கு 4 நந்தி. அதிகார நந்தி, அடுத்தது தரும விடை, அறம் சிவபெருமானுக்கு ஒரு நந்தி, அடுத்தது மால் விடை, திருமால் ஒரு நந்தி, அதுக்கப்புறம் காளையாக வரக்கூடிய நந்தி. இந்த 4 நந்திகள் சிவபெருமானுக்கு உண்டு. அப்ப நந்தி என்பது சிவபெருமான் தன்னுடைய பெயரை யாருக்கு கொடுக்கிறார்? இப்ப நீங்க வைத்தீஸ்வரன் கோயில்ல போனீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு 1000 பேருக்கு வைத்தீஸ்வரன் பேர் இருக்கும். ஏன்? அந்த பெயரை அவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு சூட்டி இருப்பார்கள் அல்லது தங்களுக்கு சூட்டிக் கொள்வார்கள். அதுபோல நந்தி என்கின்ற பெயரை பெருமான் சூட்டுகிறான். இதற்கு பிரமாணம் எங்க இருக்கு? இதற்கு சான்று எங்க இருக்குன்னா, தெளிவா 5 கரத்தனை, ஆணை முகத்தனை, இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை. இது யாரு? விநாயக பெருமான். அவர் என்ன சொல்றார்? நந்தி மகன் தன்னை. அப்ப நந்தி யாரு? சிவபெருமான் மகன். விநாயக பெருமானை திருமூலர் அறிமுகப்படுத்துகிறார். 5 கரத்தனை, ஆணை முகத்தனை, இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை, நந்தி மகன் தன்னை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன. அப்ப நந்தி யாருன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. அப்ப நந்தி நாமம் நமசிவாய என்று சொல்லுகிறார். அடுத்தது பந்தபாசம் அறுக்கணும் அப்படின்னா சிவாய நம. பந்தபாசம் நமக்கு போகணும் அப்படின்னா சிவாய நம. பந்தபாசம் போகணும்னா எங்கேயாவது காதியில போய் காவி வாங்கி கட்டிக்கணுமா சார்னு கேட்க கூடாது. அதுதான் பெரிய பாசம். ஏன்னா காவியை தேடி காதிக்கு போறப்ப அதுலயும் சொல்றான் ஜரிகை இருக்கான்னு கேட்கறான். இன்னைக்கு இருக்கிற சாமியாரு காவியில ஜரிகை இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கிறான். நாம தேவலாம், எவ்வளவோ தேவலாம், ஒயிட்டு கட்டுறவங்க எவ்வளவோ தேவலாம் இல்லையா? காவியில ஜரிகை இருக்கா? போடுறதே காவி. எவ்வளவு பாருங்க, நமக்கு கருப்பஞ்சாறு ஜீனி போடாம கொடுங்கன்னு கேட்கிற மாதிரி. ஒரு சுகர் பேஷண்ட் கருப்பஞ்சாறு போய் குடிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கான். அவன் மற்ற ஜூஸ் குடிக்கிற மாதிரி நினைச்சிட்டு போய் சுகர் போடாம கொடுங்க அப்படின்னு போய் பார்த்தான் கருப்பஞ்சாறு விற்கிறவன். இதுங்கெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி காவிய ஜரிகை போட்டு வாங்குறான் பாருங்க. அது மாதிரி இங்க சொல்றார், பந்த பாசம் அறுக்க வல்லார்கள். நமசிவாய மந்திரத்தை சொன்னா பற்றற்ற நிலை வரும். அதுக்கு பற்றற்ற நிலைக்கு நான் தான் சொன்னேன், பட்டு வேஷ்டி கட்டியிருந்தாலும் உன்னுடைய மனம் சாதாரண கதர் வேஷ்டி கட்டியிருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் இருக்கும். கதர் வேஷ்டி கட்டி இருக்கும் பொழுதும் பட்டு வேஷ்டி கட்டி இருக்கும் போதும் மனம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். இதுதான் பற்றற்ற நிலை. அதுக்காக கோமணம் கட்டிட்டு போறதுங்கிறது பற்றற்ற நிலைன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறான். அது கிடையாது. பற்று என்பது அது வேறு, இது வேறு. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, துரத்தல்
அதுதான் அந்த காலத்துல சில சமயம் பண்ணுச்சு. எல்லாத்தையும் திறந்தாங்க. ஆடை கூட பற்றுன்னு சொல்லி அவங்களுக்கு பேர் திகம்பரர்னு பேரு. அம்பரம்னா ஆடை, திக்குனா திசை, திசையை ஆடையாக உடையவர்கள். அதனால அவங்களுக்கு அமணர்கள்னு பேர் வருது, நம்ம திருமுறையில வருது. அதை எதிர்த்ததுதான் சைவம். எங்கள் சிவபெருமானே ஆடை உணிந்திருக்கிறான், பொன்னார் மேனியன் புலித்தோலை அரை கசைத்து. எங்கள் கடவுள் கூட ஆடை அணிந்திருக்கிறான், நீ மனுஷன் நீ ஆடை அணியாம இருக்கிறிய கேட்கிறாங்க. அப்போ ஆடை அணிவது என்பது மிக முக்கியமானது. அதுல பற்று இல்லாம இருக்கணும்னு சொல்ற. அப்ப பந்த பாசம் அறுக்க வல்லார்களே, இவ்வளவும் ஞானசம்பந்தர் சொன்னது. இப்ப நாவுக்கரசர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நற்றுணையாவது நமச்சிவாயவே, நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே, நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே, நல்லக விளக்குது நமச்சிவாயவே, நங்களுக்கு அருங்கலம் நமசிவாயவே. எவ்வளவு சொல்லிட்டே போறாரு பாருங்க. நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாய. ஒரு பெரிய மேலதிகாரியை பார்க்க போறோம். இப்ப நிறைய பேர் பார்த்திருக்கலாம். பேங்க்ல போனோம்னா அதுல காமர்ஸ் படிச்சவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க. சில பேர் இருப்பான். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி டிடி இப்பதான் வந்து உட்காந்துருக்கேன், அதுக்கு டிடி கேட்டா சரி விலங்கியல் படிச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஏன்னா பேங்க் எக்ஸாம் எழுதி பேங்க்ல வந்திருக்காரு. அவர் படிச்சது என்னவா இருக்கும்? ஓ, விலங்கியல் படிச்சிருக்காரு போல இருக்கு. ஏன்னா ஆன்மா சார்ந்ததன் வண்ணம் இருக்குன்னு சொல்றோம். அப்ப விலங்க பத்தி படிச்சு 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 புத்தி விலங்கா போயிடுது சில பேருக்கு. நீங்க பாத்துருக்கலாம் இல்லையா? டேபிள் மேலேயே செடி வச்சு வளர்த்துட்டு இருப்பான். ஓ, தாவரவியல் படிச்சிருக்காரு போல இருக்கு. டேபிள் மேல மூங்கில் செடி வச்சிருந்து அதுக்கு வாஸ்து எல்லாம் சொல்றான். இப்ப மூங்கிலுக்கு இதுல ரிப்பன் எல்லாம் கட்டி விட்டு டேபிள்ல வச்சிருப்பான். ஓஹோ, இவங்க தாவரவியல் படிச்சிருக்காங்க போல இருக்கு, தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அது போல அப்படிப்பட்டவங்கள்ட்ட நம்ம போறோம். என்ன சொல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. அவர் இப்ப மனுஷனா இருக்கிறாரா இல்ல என்ன நிலையில இருக்காருன்னு தெரியாது இல்லையா? அப்ப அவர்கிட்ட நம்ம பேச போகும்பொழுது நமக்கு ஒரு நடுக்கம் வருது இல்லையா? நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. அவசியம் வந்துருது சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு அவர் என்ன செய்யணுமோ அதை எளிமையா செஞ்சு கொடுத்துருவாராம். நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. இன்னைக்கு பல பேர் மனுஷனாவே இல்ல. ஒரு துறவி உட்கார்ந்து இருந்தாராம் கந்தக்கோட்டத்தில் சென்னையில. ஒருத்தன் போயிருக்கான், அந்த நாய் போது பேர் அப்படின்னா. அடுத்த ஒருத்தன் பேர் அந்த நரி போது பேர் அப்படின்னாராம். இன்னொருத்தன் பேர் எருமாடு போது பேர் அப்படின்னா. அப்படியே சொல்லிட்டு இருந்தாராம். அவங்களே ஒரு குழப்பம். வள்ளலார் போனார், மனுஷன் போறான்னு எந்திரிச்சார். நடந்த விஷயம். வள்ளலார் அப்படி கிராஸ் பண்ணி போயிருக்காரு. மனுஷன் போறான் முதல்ல பாக்குறேன். ஏன்னா மனுஷனா இருப்போம், மனுஷனா தான் இருப்போம், இல்லைன்னு சொல்லக்கூடாது, மனுஷனா தான் இருப்போம். ஆனா குணம் நமக்கு என்னவா இருக்கு? நாவுக்கரசர் சொல்றார், நம்மள நினைச்சு நாவுக்கரசர் சொல்றார். அவர் அப்படி இல்ல. புழுவுக்கு குணம் 4, எனக்கும் 4. புழுவுக்கு என்ன குணம்? சாப்பிடணும், அதுக்கப்புறம் ஓய்வு எடுத்துக்கணும், இனவிருத்தி செய்யணும் இல்லையா, வாழணும். இந்த 4 குணம் மனுஷனுக்கு இருக்கு. புழுவுக்கு குணம் 4, எனக்கும் 4. ஆனால் புழுவுக்கு என்ன மாதிரி பொல்லாங்கு இல்லை அப்படிங்கிறார். புழு, அந்த புழு நிறைய சேமிச்சிருச்சு, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையே இல்லையா? அந்த புழுக்கு லாட்டரி கிடைச்சிருக்கு, சீட்டு தொலைஞ்சிடணும் அப்படி இன்னொரு புழு நினைக்குதா? அந்த புழு வண்டி வாங்கிருச்சு, போகும்போது பஞ்சர் ஆயிடணும் இன்னொரு புழு நினைக்குமா? நமக்கு பாரு சொல்றாரு பாருங்க, புழுவுக்கு குணம் 4, எனக்கு 4. ஆனா புழுவுக்கு எனக்கு இருக்கிற பொல்லாங்கு இல்ல, புழுவினும் கடையேன். புழுவோட கேவலமா இருக்கிற. அதுதான் சொல்றார், புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி மறவாது வழுவாது நினைக்க வரம் தர வேண்டும்னு கேட்கிற. புழுவா பிறந்தா கூட போதுங்க, உன்னுடைய திருவடியை நினைக்கிற பக்தி இருந்தா போகும். இன்னொரு பாட்டுல ரொம்ப அழகா சொல்றார், கருவா இருக்கும் பொழுதே நான் உன்னுடைய நாமத்தை நினைச்சேன்னு சொல்றார். கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு நான் ஆசைப்பட்டேன்னு சொல்றார். யாரு? திருநாவுக்கரசர். அப்படிப்பட்ட இடுக்கண் களைவது நமசிவாய மந்திரம். அந்த பாட்டுல சொல்றாரு பாருங்க, கருவாய் கிடந்து உன் கழலே நினையும் கருத்துடையேன். கருவா இருக்கும். அடுத்தது, உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன். உருவானதுக்கு அப்புறம் என்ன பயின்றேன்? கருவா இருக்கும் போது சிந்திச்சேன், உருவானதுக்கு அப்புறம் உன் நாமத்தை பயின்றேன். அடுத்து பாருங்க, திருவாய் பொலிய உனதருளால் திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிய பெற்றேன். 3 சொல்றார். கருவா இருக்கும் போது நினைச்சேன், உருவானதுக்கு அப்புறம் படிச்சேன், அதுக்கப்புறம் வாயால சொன்னேன். 3 சொல்லிட்டு இப்ப நீ என்ன செய்யணும் தெரியுமா? அவருக்கு கட்டளை சொல்றார், கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் திருவாய் பொலிய உனதருளால் சிவாய நம என்று நீரணிய பெற்றேன். தருவாய் சிவகதி. நீ பாதிரி புலியூர் செடிநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே, நீ என்ன பண்ணணும்? பாதிரி புலியூருக்கு தீவண்ணனே, எனக்கு என்ன பண்ணணும்? சிவகதியை தரணும். ஏன்னா என்னுடைய சிந்தனை நமசிவாய மந்திரத்தை ஒட்டி இருக்கிறது என்று நம்முடைய நாவுக்கரசர் சொல்றார். எனவே நமக்கு நல்ல துணை, நமக்கு துணையா வருவது, நற்றுணையாக வருவது நமசிவாய. அதுக்கு ஒரு பதில் சொல்றார் பாருங்க, சொல் துணை வேதியன். ஏன் சொல் துணை வேதியன்னா, நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் பேச்சு துணைக்கிற, நீ ஒன்னும் செய்ய வேணாம், நீ ஒன்னும் செய்ய வேணாம் ஐயா,
சும்மா எனக்கு பேச்சு துணைக்கு, அப்படி பேச்சு துணைக்கா வர்றது கூட நமசிவாய மந்திரம் இருக்குமா? அந்த வார்த்தை முதல் வார்த்தை கடைசி வார்த்தை நீ ஏய்த்து பார்க்கணும். சொல் துணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை புட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமக்கு நல்ல துணையாக வரும். எப்படி? சாதாரணமாக பேச்சு துணையாக இருந்தாலும் சரி, கல்லோடு கட்டி கடல்ல போடுற மிகப்பெரிய துயரமாக இருந்தாலும் நமக்கு துணையாக நமசிவாய மந்திரம் வரும். இவ்வளவு எளிமைப்படுத்தி 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 நமக்கு தந்திருக்கிறார்கள். எனவே நமசிவாய் என்ற தூல பஞ்சாட்சரம், சிவாய நம என்ற சூக்கும பஞ்சாட்சரம், இந்த மந்திரங்களை அவரவர்கள் அனுபவத்திற்கேற்ப ஒரு நாளைக்கு நம்ம பார்க்கும் தோறும், நினைக்கும் தோறும், செயல்படும் தோறும், ஒரு செயலை தொடங்கும் பொழுதும் நமசிவாய சிவாய நம சிவாய நம சிவாய நம சொல்லி 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 இந்த நாக்கு ஒரு பயிற்சி வந்துருச்சுன்னா சொல்லும் நான் நமச்சிவாயவே. நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. இல்லையா? அப்படிப்பட்ட அந்த நமசிவாய மந்திரத்தை நாம் நாள்தோறும் ஓதி நல்ல பயனை, நல்ல அருளை, முக்தி இன்பத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கெல்லாம் பெருமானுடைய பரிபூரண அருள் கிடைப்பதாக வேண்டி நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று விளம்பியது கடுகளவு, விட்டது கடலளவு. விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்தினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள் தோறும் வஞ்சகம் அற்றுகடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே வஞ்சகம் அற்றுகடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. வாழி திரு மன்றம் கண்டமலர் கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்டவார் செவிகள் வாழியவனை வணங்கு முடி சென்னி வாழியவன் சீர் பாடும் வாய் வாழி அவன் சீர் பாடும் வாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.